அனைவருக்கும் வணக்கம். மாதவிடாய் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்கும் மாசம் ஏற்படுற இயற்கையான ஒரு செயல். இதுல வந்து சில பிரச்சனைகளும் அதை எப்படி தீர்வு காண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மாதவிடாயில முக்கியமா ஒரு 5 பிரச்சனைகள் எல்லா பெண்களுக்கும் ஏற்படும். முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தா, மாதவிடாய் வந்து ரெகுலரா வராது. சில பேருக்கு 35 நாள் 40 நாள்ல வரும். சில பேருக்கு வந்து மாசத்துலயே 2 வாட்டி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல வரும். 2வது, ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது 3 இருந்து 4 நாள் தான் பீரியட்ஸ் ஏற்படும். ஆனா அந்த டைம்ல ரத்தப்போக்கு அதிக அளவுல வெளியில போகும். 3வது பிரச்சனை என்னன்னா, இந்த மாதவிடாய் 7 இருந்து 10, சில பேருக்கு வந்து 12, 13 நாட்கள் கூட வந்துட்டே இருக்கும். அதாவது ரத்தப்போக்கு இருந்துட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நிறைய இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாவது ரத்தப்போக்கு இருந்துட்டே இருக்கும். 4வது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா வலி. வயிறு பகுதி, இடுப்பு, மார்பகங்கள், கைக்கு அடியில, இது எல்லாத்துக்கும் மேல இந்த தொடையில எல்லாம் வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்கும். சில பேருக்கு வயிறு பகுதியில கிராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்படியே இழுத்து பிடிச்சி விடுற ஒரு வலி ஏற்படும். 5வதான பிரச்சனை என்னன்னு பார்த்தா வெள்ளைப்படுதல். மாதவிடாய்க்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இல்ல அந்த நேரத்துலயும் பாத்தீங்கன்னா வெள்ளையும் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தா 3 தீர்வுகளை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு இருக்கோ இல்ல நிறைய இருக்குன்ற பட்சத்துல கட்டாயமா வந்து நீங்க டாக்டரோட அட்வைஸை கேட்டுக்கணும். அதுக்குண்டான மருந்தோ மாத்திரையோ இல்லைன்னா இயற்கை வைத்தியமோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு, பீரியட் ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கால்வாசி நேச்சுரோபதியில வந்து நிறைய எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. 2வதுன்னு பார்த்தா டயட். இந்த ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதிக அளவுல அயன் சக்தி வந்து பெண்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து ரத்தப்போக்குனால அனிமிக் ஆயிடுவாங்க முக்காவாசி பெண்கள். இப்ப இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்து அனிமிக். ஏன்னா ஒரு பெண் அனிமிக் ஆயிட்டாள்னா அவ வந்து மகப்பேறு காலங்கள்லயும் அவ வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் பொழுதும் அவளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஏன்னா ஒரு பெண் என்பவள் அவளோட சக்தி இருக்கிறத வச்சுதான் அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். ஸோ அதனால அனிமிக் ப்ராப்ளம்ன்றது இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதுக்கு அயன் சக்தி ரொம்ப முக்கியம். ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் இந்த அயன் அப்சார்ப்ஷனுக்காக வைட்டமின் சி, இது 2ம் கட்டாயமா நம்மளோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், பழங்கள், நிறைய கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், சாலட்ஸ், இது போன்ற உணவுகளை வந்து நம்ம உணவுல பயன்படுத்திக்கணும். அது மட்டும் அல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட் ஆர் கேன்ஸ் ஃபுட்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், மைதா ப்ராடக்ட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது நிறைய சீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு முற்றிலுமா அவாய்ட் பண்ணணும். 3வது என்னன்னு பார்த்தா யோகா. இது வந்து யோகான்றது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னே சொல்லலாம். அதாவது ரெகுலரா நம்ம யோகாவை பின்படுத்தும் பொழுது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலிகளை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ரத்தப்போக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேருக்கு நிறைய இருக்கும், சில பேருக்கு அதிக நாட்களுக்கு வரும் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்மளால யோகாவால கட்டுப்படுத்த முடியும். ஸோ ரெகுலரா யோகா பண்றதும் வந்துட்டு இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்க முடியும். ஸோ இதுல நேச்சுரோபதி வேலை வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். 27 நாள், அதாவது 28 நாள் சைக்கிள்னு சொல்றோம். 27ல இருந்து 28 நாள் சைக்கிள் தான் இந்த மென்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேச்சுரல் வேல டெய்லி, அதாவது மாதவிடாய் அல்லாத அந்த 27 நாட்களும் காத்தால வெறும் வயத்துல ஈர துணிய குளிர்ந்த நீர்ல, அதாவது குளிர்ந்த நீர்ல முக்கி எடுக்கப்பட்ட அந்த துணிய நம்மளோட வெறும் வயத்துல, நம்மளோட எழுந்த உடனே காலையில பிரஷ் மட்டும் பண்ணிட்டு வெறும் வயத்துல வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிராணாயாமாவும் யோகாவும் செஞ்சுட்டு அந்த 3 நாட்கள், மாதவிடாய் இருக்கிற 3 நாட்கள்ல கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சூடா இல்லாம இருக்கிற அந்த தண்ணியில நம்ம அந்த துணியை முக்கி எடுத்து அதுல ஒத்தடம் கொடுத்தோம்னா இந்த கிராம்ஸ், வலி போன்ற ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ இப்போ இந்த யோகா மூலமா ஒரு 4-5 யோகா மூலமா இதை எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்றத யோகாவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். முதல்ல பிராணாயாமம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கபால் பாதி.
இந்த கபால்பாதி அப்படின்றது கிரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த கபால்பாதின்றது பிராணாயாமா பிளஸ் கிரியா. இந்த பிராணாயாமா பண்றதுனால நமக்கு செரிமான சக்தியும் கூடும், பிளஸ் நம்மளோட நுரையீரல் நல்லா விரிவடையும். அது மட்டும் இல்லாம மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல எந்த கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷன்ல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நேரா உட்கார்ந்துட்டு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு வாட்டி டீப் இன்ஹலேஷன் கொடுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் பண்ண போறோம். அந்த மாதிரி மூச்சை விடும் பொழுது உடம்புல எங்கேயும் நம்மளோட வயிறு பகுதி மட்டும்தான் எக்ஸைல் பண்ணணும். அதோட மூமெண்ட் மட்டும்தான் தெரியணும். ஒரு வாட்டி எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். Take a deep inhalation and start forceful exhalation. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 30 இருந்து 60 தடவை நம்ம எக்ஸைல் பண்ணணும். அதாவது மூச்சை வெளிவிடணும். ஒரே ஒரு வாட்டி தான் இன்ஹேல் பண்ணணும், மூச்சை உள்ள இழுக்கணும். வெளியே விடும் பொழுது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே விடுறோம். நம்ம 30 இருந்து 60 தடவை ஒரு நிமிஷத்துக்கு விடலாம். இந்த மாதிரி 2 இருந்து 3 தடவை செய்யலாம். இது செய்யும் பொழுது நம்மளோட தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். பிளஸ் இந்த கபால்பாதி எதுவுமே பிராணாயாமா யோகா இதெல்லாம் அந்த 3 நாட்கள் பீரியட் ஏற்படக்கூடிய 3 நாட்கள்ல தவிர்த்துட்டு மற்ற 27 நாட்கள் செஞ்சாலே போதும். அதோட பலன் இந்த 3 நாட்கள் நமக்கு வலிகள்லாம் குறைஞ்சி நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மென்சுரேஷன் சைக்கிள் நமக்கு ஏற்படும் சொல்லலாம். 2வது பிராமரி. இந்த பிராமரி பிராணாயாமாவை நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சில பேருக்கு இந்த மென்சுரேஷன் அப்படின்றது சைக்கலாஜிக்கலா மன ரீதியா நிறைய ஒரு பயத்தை ஏற்படக்கூடியது நிறைய பேருக்கு இருக்கு. பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறைய பேருக்கு ஏற்படுது. அதுக்கு இந்த பிராமரி பிராணாயாமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்மளோட டிப் ஆஃப் த டங், அதாவது இந்த நாக்கு நுனியை இந்த மேல் பல்வரிசைக்கு பின்னாடி வெறும் அப்படியே வச்சுட்டு இப்படி நம்மளோட லிப்ஸை உதடுகளை சாதாரணமா ரொம்ப அழுத்தாம சாதாரணமா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சவுண்டு, அதாவது நம்ம தொண்டையில பின்னாடியில ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். பிராமரி அப்படின்னா அதை பி ஓட சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேனியோட சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அந்த சவுண்ட் நம்ம சைக்கலாஜிக்கலா நம்மள ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்ல இருந்து நம்மள கம்மி பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சாலே, ஏன்னா மென்சுரேஷனோட ப்ராப்ளம்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் குறையும் பொழுது நமக்கு மென்சுரேஷனும் அதாவது மாதவிடாயும் சரியா ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறத இப்ப பார்க்கலாம். அதாவது மூச்சை நல்லா உள் வாங்கிட்டு அப்படியே அந்த மூச்சை வெளியே விடும் பொழுது அதை விட்டுட்டே பின்னாடி அந்த சவுண்டையும் நம்ம ஏற்படுத்தணும். ஸோ இதை 2 இருந்து 3 தடவை பண்ணா இதுவும் மாதவிடாயோட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இப்போ சில நம்ம யோகாசனாஸை பார்ப்போம். முதல்ல புஜங்காசன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வயிறு பகுதி தரையில படுற மாதிரி படுத்துட்டு நம்மளோட கையை செஸ்ட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு நம்ம உடல்ல மேல இருக்கிற போர்ஷனை மட்டும் நல்லா உயர்த்த போறோம். அதாவது இன்ஹேல் பண்ணிட்டே மேல போகணும். அதுக்கப்புறமா மூச்சை நிறுத்தாம எப்பவும் மாதிரி நார்மலா சுவாசம் இருந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணிட்டே கீழே வரணும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
அடுத்தது தனுர் ஆசனா. தனுர் அப்படின்னா பவ் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வில்லு மாதிரி உடம்ப வளைக்கிறது. இது எப்படி பண்றதுன்னா, இதே மாதிரி வயிறு பகுதி தரையில படுக்கிற மாதிரி ரிலாக்ஸிங் பொசிஷன்ல முதல்ல படுத்துட்டு, அதுக்கப்புறமா கைகள் அப்படியே பின்னாடி போய் அந்த ஹீல்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம உடம்ப வில்லு மாதிரி வளைக்கிறது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து பத்த கோணாசனா அப்படின்னா பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை அதாவது ஃபர்ஸ்ட் 2 காலையும் கீழே ஒன்னா சேர்த்துட்டு இதை நம்ம இப்படி கிட்ட கொண்டு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்பு பகுதிக்கிட்ட இந்த காலை கிட்ட கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட இடுப்பு, இந்த பெல்விக் போன் அதெல்லாம் வந்து நல்லா விரிவடையும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு, டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, இந்த காலை வெறுமே இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி, பட்டர்ஃப்ளை எப்படி பறக்குமோ அந்த மாதிரி வெறுமே ஆட்டணும். இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 12 தடவை இந்த மாதிரி ஆட்டணும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளும் இதை பண்ணும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லெக்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் வந்துட்டு பத்த கோணாசனா. அடுத்து மலாசனா. என்ன மாதிரி உட்காந்துருக்கீங்களோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் இப்படி ஒரு அடி இடம் விட்டு வச்சுட்டு இப்படி எழுந்துக்கோங்க. அதாவது பட்டெக்ஸை தரையில இருந்து வெளியில தூக்கிடுங்க. நார்மலா இந்தியன் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களோட கைகள்ல நமஸ்கார ஆசன் பண்ணிட்டு உங்களோட பின்னாடி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு உட்காரணும். அண்ட் இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நார்மல் இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ரெண்டுமே பண்ணணும். அதாவது மூச்சை வந்து நிறுத்தவே கூடாது. நார்மலா இன்ஹேல் அண்ட் எக்ஸல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆசனாவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இடுப்பு, பெல்விக் போலாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். கம்ப்ளீட் பாடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். குறிப்பா ஸ்பைனை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்து உஸ்திராசனா. உஸ்திராசனா கேமல் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இது பேர் வீராசனா. வீராசனால சைட்ல வச்சுட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நல்ல நார்மல் இன்ஹேல் எக்ஸேல் பிரீதிங்ஸ் நல்லா கொடுத்துட்டு நம்ம எப்பயும் முட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டி போட்டுட்டு நம்ம இடுப்புல கை வச்சுட்டு ஸ்லோவா அந்த கையை கீழே கொண்டு போய் ஹீல்ஸ்ல 2 காலையும் இந்த கைகள்ல ஹீல்ஸால ஹோல்ட் பண்ணி நிக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி நிற்கும் பொழுது மூச்சை வந்து எங்கேயும் நிறுத்தக்கூடாது. இன்ஹேல் பண்ணிட்டு போய் பிடிச்சதுக்கு அப்புறமா நார்மலான பிரீதிங்ஸ் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், விட்டுட்டே இருக்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணணும் அந்த பிரீதிங்ஸை. தென் அந்த போஸ்ட்ல ஒரு 5-10 செகண்ட்ஸ் இருந்துட்டு நம்ம நார்மலா வந்துடலாம். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பஷ்சிமுத்தாசனா. அதாவது இந்த மாதிரி வீராசன் போஸ்ல இருந்து நம்ம தண்டாசன் 2 காலையும் போயிட்டு தண்டாசன் போஸ்ல இருக்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் ப்ரொசீஜர். அதாவது நம்மளோட மூச்சை வந்து நல்லா உள்ள இன்ஹேல் அண்ட் எக்ஸேல ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 2 விரல்களையும் சேர்த்துட்டு கைகளை இப்படி வச்சுட்டு மூச்சை உள் வாங்கிட்டு கையை உயர்த்திட்டு மூச்சை அப்படியே விட அதாவது எக்ஸலேஷன் மூச்சை விட்டுட்டே கையை வந்து ஸ்லோவா கால் கிட்ட கொண்டு போய் அந்த கால்களை தொட்டு
பிடிச்சிக்கணும். இது வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தான் வரணுமா இருக்கும். சில பேருக்கு இவ்வளவுதான் பிடிக்க முடியும். ஒரு சில பேர் வந்து ஃபுல் கால்களை கூட பிடிப்பாங்க. இது வந்து ஒரு நாளும் நம்ம முயற்சி செய்யறது மட்டும்தான் நம்மளோட ஃபைனலா நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்றத நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய டெய்லியுமே இந்த போஸை வந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட உங்களோட தலை முட்டியில போய் கம்பல்சரி தொடணும்ன்றது அவசியம் இல்லை. இது வந்து உங்களோட பயிற்சி அண்ட் முயற்சி மூலமா வந்து ஒரு மாசம் இடைவிடாம ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வரும். அது வரைக்கும் உங்களால எவ்வளவு தூரம் உங்களோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி போகும். இந்த பிராணாயாமா அண்ட் யோகாவை ரெகுலரா பண்ணும் பொழுது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமா நம்மளால தீர்வு காண முடியும். இந்த பிராணாயாமாவையும் யோகாவையும் முதல் தடவையா இனிமேட்டு தான் பயிற்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்றேன். எப்போ நம்ம கைகளை உயர்த்தினாலும் நம்மளோட உடம்ப வந்து பின்னாடி வளைக்கும் பொழுதும் மூச்சை உள் வாங்கணும், அதாவது மூச்சை உள் இழுக்கணும். அதே மாதிரி எப்போ நம்ம கைகளை உயர்த்தி முன்னாடி போய் கீழே முன்னாடி குனிஞ்சாலும் அதே நேரத்துல நம்மளோட உடம்பு பகுதியும் இப்படி முன்னாடி குனிஞ்சாலும் நம்ம மூச்சை வந்து வெளியே விடணும். இதுதான் வந்து ஒரு ரூல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போஸ்ட்ல போனதுக்கு அப்புறமும் அந்த மூச்சு வாங்குறத நிறுத்தாம நார்மலா உள்வாங்கி வெளியே சுவாசத்தை வெளியே விட வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.